700 புத்தகங்களை மகாராஜா கிட்ட இருந்து கப்பல்ல அனுப்பி வைக்க சொன்னவருங்க. லண்டன்ல படிச்சவர். அவருடைய பொருளாதாரம் குறித்த அவருடைய பேச்சு வாசித்து 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 எல்லாரும் கொண்டாட்டத்தில் இருக்கும்பொழுது அம்பேத்கர் மட்டும் அந்த 14ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் நள்ளிரவில் அவருடைய வீட்டில் மட்டும் ஒரு பல்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. படிச்சுக்கிட்டே இருந்தார். வந்து கேட்டாங்க, சுதந்திரம் கிடைத்து விட்டதே, எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் விழித்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அறிவர் அம்பேத்கர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் விடுதலை கிடைக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் கொண்டாடுகிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யாருக்கான விடுதலையை தேடுகிறேனோ அவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் விழித்திருந்து நான் வாசிக்கிறேன் என்றார். இதுக்காக அம்பேத்கருக்கு கைத்தட்டுங்க. அவருடைய அந்த பார்லிமெண்ட்ல அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, 34 நூல்களாக வெளிவந்திருக்கு. முடிஞ்சா வாசி கடந்துருங்க பாப்போம். அம்பேத்கரை வாசித்து விட்டு அம்பேத்கருக்காக கைத்தட்டுங்க. தந்தை பெரியாரை வாசித்து விட்டு அவருக்கு ஏங்க துண்டு போத்துறாங்க? நமக்கெல்லாம் மேல வந்து துண்டு போத்துறாங்களா? ஒருத்தர் வந்து கூட எனக்கு துண்டு போத்தி போட்டார். ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் நான். எனக்கு அதுக்கு துண்டு. ஆடை மறுக்கப்பட்ட சமூகம் நம்முடைய சமூகம். ஆடையால் உடலை போர்த்துவதுதான் மரியாதை, ஆடை அவிழ்ப்பது என்பது அடிமைத்தனம் என்பதனை உலகத்திற்கு சொல்லக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம். உலகத்தில் எங்குமே கிடையாதுங்க. வாசித்தால் புரிகிறது பிள்ளைகளே, என் தோழமைகளே, எது புரட்சி என்று புரிந்து போகிறது. புத்தகம் வாசிக்கும் போது ஜெயகாந்தன் சொல்ற ஒரு வார்த்தையை சொல்றேன். உண்மையா ஒரு குழந்தை செத்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், துயரம் தான். ஜெயகாந்தன் சொல்கிறார், உண்மையாக ஒரு குழந்தை இருப்பதை விட அதிக துயரம் கொண்டது புத்தகங்களில் குழந்தைகள் இறப்பது என்கிறார். அதனால வாசிக்கணும். இந்த வாசிப்பு என்ன செய்யும்? மனதை பக்குவப்படுத்தும். ஒரு புத்தகம் நம்மை பக்குவப்படுத்தும். குறள், திருக்குறள் நம்மை பக்குவப்படுத்தும். எக்ஸாமினேஷனுக்காக அதை படிக்காதீங்க. அது தேர்வுக்கான நூல் அல்ல, அது வாழ்க்கைக்கான நூல். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். பிடித்துக் கொள்கிறேன் நான். எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்றால் அந்த காரியம் கெட்டு போகும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்தாலும் காரியம் கெட்டு போகும். வள்ளுவன் எனக்கு சொல்லித் தருகிறான், யாகாவராயினும் காவாக்கா யாவனா இருந்தாலும். பேரறிஞர் கேட்டுங்க, பேரறிஞர் அண்ணா கிட்ட சட்டமன்றத்தில், என்ன திருவள்ளுவர் பஸ்ல எல்லாம் யாகாவராயினும் நாகாக்கன் எழுதி வச்சிருக்கீங்க, யாரெல்லாம் நாக்க காப்பாத்திக்கிறது? யாகாவராயினும் நாங்க. பேரறிஞர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யார்கிட்ட எல்லாம் நாக்கு இருக்குதோ அவங்க எல்லாம் அதை காப்பாத்திக்கோங்க. பேச்சாளர்கள் மட்டும் காப்பாற்றுவதல்ல, யாரிடத்தில் எல்லாம் நாக்கு இருக்கிறதோ. அதனால் தான் ஓஷோ சொல்கிறார், மௌனமாக இரு, நீ இன்னும் கடவுளின் நாக்காக ஆகவில்லை. அருணகிரிநாதர் துடிக்கிறார், கெட்ட பழக்கங்கள் வாழ்க்கையில துள்ளி குதிக்கிறார், என்ன செய்யறதுன்னு தெரியல. கடைசியா முருகனிடம் வந்து சரணடைகிறார். அவர் எழுதியதுதான் திருப்புகழ். அவருக்கு முருகன் தந்த ஆக பெரிய மருத்துவ வரி என்ன தெரியுமா? சொல்லார சும்மா இரு, சொல்லார சும்மா இரு. எனக்கு கூட தான் சொன்னாங்க, என் கிளாஸ்ல என் கெமிஸ்ட்ரி டீச்சர் சொன்னாங்க, பேசாத. யாரை பார்த்து பேசாத? பேசுறதுக்கே பிறந்தவன். என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க? இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பழைக்க தெரியாது எனக்கு. இங்கே தான் இருக்கும் எல்லாம், இங்கே வராது. ஆனால் அடுத்த வார்த்தை சொன்னாங்க, எங்கே பேசணுமா அங்கே பேச, எங்கே பேசக்கூடாது அங்கே பேசாத, உட்காருனாங்க. அங்கே பேசுறது இல்லை, நான் இங்கே தான் பேசுறது. அங்கே நிறுத்தினேன், இங்கே வந்துட்டேன். சொல்தான் கவனப்பெறுவதற்கு நமக்கு சில சொற்கள் துணையாகின்றன. அந்த சொல் நமக்கு புத்தகங்களில் கிடைக்கிறது. இன்னொரு ரகசியத்தை சொல்லவா? 800 பக்கம் புக்கு இருக்கும்பா. 800 பக்கமும் புரியாது, அது நமக்கு தேவையும் இல்லை. நமக்கு தேவையான ஒரு வரி 782வது பக்கத்துல 3வது பத்தியில கடைசி வரியில கிடைக்கும். அந்த வரியை தேடித்தான் நீ 800 பக்கங்களையும் படிக்க வேண்டும். அந்த வரிக்காகத்தான் அந்த தேடல். எங்கே மறைந்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அந்த தேடலை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். புத்தகம் நம்மை வடிவமைக்கின்றது. அந்த வடிவமைப்பை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு புத்தகம் நமக்கு தேவைப்படுகிறது.